குட் மார்னிங். இன்னைக்கு ஷார்ட்ஸில் வந்து ஒரு சட்னி பவுடர் பண்ணுறது தான் காமிக்கலான்னு. இது வந்து வேர்க்கடலை வறுத்து வச்சுட்டுருக்கேன். கொத்தமல்லி, ஜீரகம், வெள்ளை எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் மிளகா. இதில் வந்து குண்டூர் மிளகாய் இருக்குது, படகை மிளகாய் இருக்குது. அரைச்சன் வந்துள்ள ரெண்டுத்தையும். இதுக்கு ஒரு 4 பூண்டு, புளி, அப்புறம் கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். உப்பு வந்து கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி பவுடர் ரெடியாக எடுத்து இந்த மாதிரி மிளகாயை நம்ம வறுத்து அரைக்கும் போது மாத்திரம் முதல்லையே இந்த நட்டை எடுக்கக்கூடாது. இது கூடையே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஏன்னா அது வறுக்கும்போது உள்ள சீட்ஸ் எல்லாம் விழுந்து கருகி போயிடும். கருகின வாசனை அடிக்கும். நான் இந்த மிக்சியில் தான் இன்றைக்கி அரைச்சேன். இது புதுசு. இது வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு. இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் ரொம்ப நல்லா அரைச்சது இது. இப்போ நம்ம சூப்பரான சட்னி பவுடர் ரெடி ஆகிட்டு இட்லி தோசைக்கெல்லாம். தேங்க்யூ.